கோவை மாவட்டத்திற்குட்பட்ட 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்து வேட்புமனு பரிசீலனை முடிந்து வாபஸ் பெறுகின்ற நிகழ்வெல்லாம் முடிந்து 10 தொகுதியிலும் மிக வேகமாக தேர்தல் களத்தில் மக்களை சென்று சந்தித்து எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், தோழமை இயக்கத்தினுடைய வேட்பாளர்கள் எல்லாம் ஆதரவை கோருகின்ற மிக சிறப்பான பணிகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை வருகின்ற 13ஆம் தேதி முதல் கட்ட பிரச்சாரத்தை அனைத்து வார்டுகளுக்கும், அனைத்து தெருக்களுக்கும், அனைத்து இல்லங்களுக்கும் நேரில் நடந்து சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு சேகரிக்கின்ற முதல் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம். அதற்கு பிறகு இரண்டாவது கட்டமாக ஒவ்வொரு வார்டுகள் வாரியாக சென்று வாக்காளரை சந்தித்து இரண்டாவது முறை வாக்கு சேகரிக்கின்ற நிகழ்ச்சிகளை தொடங்க இருக்கின்றோம். கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை நாங்கள் செல்லும் இடங்களில் எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆதரவை மிக சிறப்பாக பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். அதை நீங்க கண்கூட பாக்குறீங்க. ஆரத்தி எடுத்து மலர் தூவி வரவேற்பை கொடுத்து எங்கள் வாக்கு உதயசூரியனுக்கு என்பதை உறுதி செய்திருக்கின்றார்கள். எந்த இடங்களையும் நீங்க பார்க்கும்போது இடங்களில் கூட்டங்கள் குறைவாக கிடையாது. எல்லா இடங்களிலும் மிக எழுச்சியோடு பொதுமக்கள் எங்களுக்கு வரவேற்பை தந்திருக்கிறார்கள். எங்களுக்கான வரவேற்பு என்பது மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு பொதுமக்கள் தருகின்ற மிகப்பெரிய ஒரு ஆதரவு. அந்த ஆதரவு என்பது வெற்றி பயணத்தை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் 2 நாட்கள் கோவையில் தங்கி பரப்புரை மேற்கொண்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, குறிப்பா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பல்வேறு குற்றச்சாட்டு வைக்கிறார். மீண்டும் ஆட்சி அமைத்தால் திமுக அவர் முதல்வர், அப்படி ஒரு முதல்வரானால் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லி மக்கள்கிட்ட பரப்புரை செஞ்சிருக்காரு. இது எப்படி பாருங்க? எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தான். எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தான். எங்க இயக்கத்தில் முதலமைச்சர், துணை முதலமைச்சரை பற்றி இன்னொரு இயக்கத்தில் இருப்பவர் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயக்கத்தில் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பது சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை. நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று எங்களுடைய முதலமைச்சராக என்னுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை தேர்ந்தெடுப்போம். தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பதற்கு தயாராகி வருகின்றார்கள். அதனால் அவங்க இந்த குற்றச்சாட்டு சொல்லக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது பிஜேபி அரசாங்கம் அமைந்து இத்தனை ஆண்டுகளில் 3வது முறையா இப்ப ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. இந்த 3வது முறை ஆட்சி அமைத்து இந்த 12 ஆண்டுகளில் நாங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ஒன்றிய அரசின் மூலமாக இந்த திட்டங்களை எல்லாம் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இத்தனாயிரம் கோடி நிதிகளை கோவை மாவட்டத்துக்கு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரித்தால் அது மக்களிடத்தில் சென்று வாக்கு சேகரிப்பதற்கு ஒரு சரியான சூழலாக அமைந்திருக்கும். எதையும் செய்யாதவங்க அரசின் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக எங்களுடைய துணை முதலமைச்சர் மீது காழ்ப்புணர்ச்சிகரமாக குற்றச்சாட்டுகளை சுமத்த வேண்டும் என்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லக்கூடிய வார்த்தைகள். நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. எங்கள் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இயக்கத்தை வலுவாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அரசை வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றார்கள். நீங்க கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டிருக்கணும், மத்திய அமைச்சர்கிட்ட, ஒன்றிய அமைச்சர்கிட்ட. சரிங்க சார், நீங்க கோயம்புத்தூருக்கு இத்தனை ஆண்டுகள் வருகின்றீர்கள், தேர்தல் வருகின்ற போது 2 நாட்கள் தங்கி பிரச்சாரம் செய்கின்றீர்கள். இதே கோவையில் 2 நாட்கள் தங்கி அரசனுடைய திட்டங்களை, ஒன்றிய அரசனுடைய திட்டங்களை நீங்கள் அடிக்கல் நாட்டி அந்த பணியெல்லாம் தொடங்கி வைத்திருந்தால் மக்கள் உங்களை திரும்பி பார்த்திருப்பார்கள். எதையுமே செய்யாதவர்கள் தேர்தல் களத்தில் மட்டும் 2 நாட்கள் தங்கி பிரச்சாரம் செய்கிறேன் என்று கேட்டிருக்கலாம். அல்லது நீங்கள் ஏதேனும் செய்திருந்தால் அந்த திட்டங்களை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டிருந்தால் அதற்கு என்ன விடை என்று தெரிந்திருக்கும். திமுக வளர்ச்சி விரும்பல. அவங்க பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார் இருந்தால் மட்டும்தான் இங்க வளர்ச்சி அடையும். திமுக முழுக்க அவங்களுடைய வளர்ச்சி மட்டும் தான் பாக்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஒன்றிய அரசு வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சியில் இரட்டை இலக்கை எட்டிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு. நாங்க சொல்லல, தனியார் ஏஜென்சி சொல்லல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகிறது. 11.19 விழுக்காடு இரட்டை இலக்க வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு எட்டியிருக்கிறது. இதை தெரிஞ்சு அவங்க இந்த பட்டியெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகும் இரட்டை இன்ஜின் சர்க்காருங்கிறாங்கல்ல, என்ன அது மாதிரி இருந்ததில்ல. இப்ப இரட்டை இன்ஜின் சர்க்கார் தான் எடப்பாடி ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. பிஜேபி, அதிமுக சேர்ந்து தான் ஆட்சி நடத்தினாங்க. இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, அவங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அப்ப என்ன வளர்ச்சி அடைந்தது? அப்ப என்ன பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க? இப்ப பாண்டிச்சேரியில 2 அரசாங்கம் ஒன்னாதான் இருந்தாங்க, கூட்டணியில் இருந்தாங்க. பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? நம்ம தென் மாநிலங்களே எடுத்துப்போம். பாண்டிச்சேரி என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தேர்தல் களத்தில் சொல்வதும் நீங்கள் அவர்களிடத்தில் கேள்வி கேட்பதும் இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொல்றீங்களே, இதெல்லாம் 2 பேர் ஏற்கனவே 4 வருஷம் ஒன்னா இருந்து ஆட்சி நடத்துறீங்களே, என்ன வளர்ச்சியை தமிழ்நாட்டை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அது சரியாக இருந்திருக்கும். மத்திய அரசுடைய நிதியை திமுக அரசு சரியா பயன்படுத்தல. என்ன நிதியை பயன்படுத்தல? எவ்வளவு கொடுத்தாங்க? கல்விக்கு நிதி கொடுத்தாங்களா? 100 நாள் வேலைக்கான நிதியை கொடுத்தாங்களா? ஜல்ஜீவனுக்கான நிதியை கொடுத்தாங்களா? நம்ம ₹1 வரி கட்டினா 29 பைசா திருப்பி கொடுக்கறாங்களே, மீதி இருக்கிற பணத்தை எங்க கொடுக்கறாங்க? ₹1 கட்டுற அவங்க ஆள்ற மாநிலத்துக்கு ₹7 எடுத்துக்கிட்டு போறாங்களே.
எந்த நிதியை நாம் சரியாக பயன்படுத்தல, இதுக்கு இவ்வளவு நிதி கொடுத்தோம் அவங்க சரியா பயன்படுத்தல, எங்களுக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா ஏற்புடையதாக இருக்கும். வெறுமனே குற்றச்சாட்டுல நாங்க நிதியை கொடுத்தோம் சரியா பயன்படுத்தலன்னு சொல்றது ஏற்புடையதில்லை. 1352 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் முதலமைச்சர்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த 5 ஆண்டுகளில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதியை கொடுத்து அங்க இருக்கக்கூடிய நில உரிமையாளரிடத்திலே பேசி சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த இடத்தை நாங்கள் எடுத்து விமான போக்குவரத்துடைய ஆணையரத்தில் ஒப்படைச்சிருக்கோம். என்ன பணியை தொடங்கிட்டாங்க? இப்ப என்ன பணியை தொடங்கிட்டாங்க? சரி, நாங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறோம், வர்றாங்கல்ல ஒன்றிய அமைச்சர்கள், இல்ல ஒரு கேளுங்க, அடுத்த முறை வரும்போது ஏன் சார் வந்து மெட்ரோவுக்கு அப்ரூவல் கொடுக்கல, ஏன் அனுமதி, என்ன சரியான ஆவணங்கள் கொடுக்கல? சரி, நான் கேட்கிறேன், சரியான ஆவணங்கள் கொடுக்கலன்னா இதெல்லாம் தவறா இருக்கு, எங்களுக்கு திருத்தி கொடுங்கன்னு சொல்லணும்ல. அதுதானே ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அழகா இருக்கும். இந்த ஆவணங்கள்லாம் சரியா இல்ல, எங்களுக்கு திரும்ப வந்து முழு ஆவணங்களா தாக்கல் பையங்கன்னு சொல்லலாம் இல்ல. அதை விட்டுட்டு ஏன் நிராகரிக்கணும்னு கேட்கறேன். ஏன் அப்ப என்ன சரியா கொடுக்கலன்னு சொல்லணும். இந்த ஆவணங்கள் எங்களுக்கு சரியா இல்லைன்னா அதையாவது வெளிப்படைத்தன்மையோட சொல்லணும், இதெல்லாம் சரியா கொடுக்கலன்னு சொல்லணும். அதுக்கு என்ன அவங்க ஒரே காரணம் சொன்னாங்க, மக்கள் தொகை குறைவா இருக்காங்க. இதை விட கோவையை விட குறைவான மக்கள் தொகை இருக்கிற நகரங்களுக்கு எப்படி பிஜேபி அரசாங்கம் அனுமதி கொடுத்தாங்க? இங்க ஏன் அனுமதி கொடுக்கல? தமிழ்நாட்டு மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் ஒண்ணு மட்டும் செய்வாங்க, திருக்குறளை சொல்லுவாங்க, 2 வார்த்தை தமிழ்ல பேசுவாங்க. அது தேர்தல் வரும்போது அதுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்களை மறந்துடுவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக ஒரு நெஞ்சுரத்தோடு உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கிறோம். 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட இடங்கள் திமுக வெற்றி பெறும். கோவில் 10 தொகுதியிலும் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிற வரைக்கும் பியூஷ் கோயலும் அண்ணாமலையும் வந்து தினமும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துவோம், அதை வந்து திமுக வெற்றியை வந்து தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து வாரத்துக்கு ஒருக்கா பார்த்தாங்களா? இல்ல நீங்க சொல்ல நபர் வந்து மாநில பொறுப்பு இருந்தார்ல, அப்ப எப்படி மாசத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்கா பார்த்தாரா? இப்ப மட்டும் டெய்லியும் பார்க்க போறாரு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார் தெரியுமா, அறிவாலயத்தில் அடி செங்கல் வரைக்கும் உருவேன். இப்ப அவர் செங்கல் உருவி கிடக்குது, போய் டவுசரை போட்டு வேலை பார்க்க சொல்லுங்க. முதல்ல அவர் செங்கலை போய் கட்ட சொல்லுங்க.